ஹலோ திஸ் இஸ் ரோஷினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது இல்ல. இந்த ஒரு வீடியோ இவ்வளவு லேட்டா போடுறதுக்கு காரணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்னா போடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். சோ யாரும் கோச்சுக்காதீங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் சொல்லிடுறேன். ரஸ்லான் பயாத்தரிச ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க வீட்லயே பூட்டி வச்சுக்கிறான். எந்த அளவுக்கு அவளை பத்திரமா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிறான். அவளை சாப்பிட விடாம, அவளை நடக்க விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். வெளியான எப்படியும் அவனை மிரட்டி ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறான். அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு 2 லேடிஸ் வந்து அவங்க தங்கச்சி லவ் ஸ்டோரியை சொல்றாங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாறி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பரதேசி கிட்ட இருந்து எப்படியாச்சும் அவளை மீட்கணும்னு சொல்லி பயாத்தரிசும் யோசிக்கிறா. ரஸ்லான் அதுக்கு ஐடியா சொல்றான். ஸோ அந்த ஐடியா படி அவங்க செஞ்சு அந்த பாம்பு மனுஷனை வந்து போட்டு கொடுத்துடுறாங்க. லாஸ்ட்ல வந்து அவங்க நல்லபடியா பிரேக்கப் பண்ண வச்சுட்டு அந்த கோஸ்ட்டை வச்சு தர்மடி கொடுத்து அவனையும் சரிப்படுத்திடுறாங்க. அதோட அவனோட சாப்டர் முடிஞ்சு அவங்க எல்லாம் சந்தோஷமா ஒரு நல்ல லைஃப் வாழலாம் 3 பேரும் சேர்ந்து அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த எபிசோடோட லாஸ்ட்ல மழை பெஞ்சதுனால ஒரு வாரமா பயாத்தரிசால வெளியே போக முடியல. அவ வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ரஸ்லான் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி எப்படியாவது ரெயின் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ரஸ்லான் அவளை பிடிச்சிக்கிட்டு அவ கூடவே சேர்ந்து வராங்க. சரி 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறாங்க. அப்படி போன இடத்துல விஸ்திரியாவை பார்க்குறாங்க. அந்த விஸ்திரியா ரொம்ப அழகா இருக்கு. அங்க பேசின கான்வர்சேஷன்லாம் அவளுக்கு முன்னாடி எங்கேயோ பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்க ஒரு ஷாக்கிங்கான ரிவீல் சொல்றாங்க. நம்ம பயாத்தரிஸ்க்கு பாஸ்ட் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துட்டு போகுது. ஸோ இது வந்து அந்த ட்ரீம்லேயே ஞாபகம் வந்திருக்கும். இப்போ வந்து அவளுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரஸ்லான் அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் அவாய்ட் பண்ணுறான். இந்த டைமில் தான் நம்ம பயாத்தரிஸ் ஹர்ட் ஆகி நான் வந்து கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே அப்படி இப்படின்னு கோச்சிக்கிட்டு போகும்போது ரஸ்லான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வரா. திடீர்னு வந்து ஒரு மேஜிக் ரிங் அவன் கழுத்து போட்டு நெருக்குமா, பயங்கரமான வழியை அவனுக்கு கொடுத்து துடிக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து பயாத்தரிஸ் அதிர்ச்சியோட ரஸ்லான் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட ஓடி வரா. இது வரைக்கும் நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, என்ன ஆக போகுதுன்றத பார்த்துடலாமா? ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வேகமா ஓடி வரா. என்னாச்சு அப்படின்னு அந்த ரிங் இருக்கிறத பார்த்து அதை தொட நினைக்கிறான். ஆனா அவளால தொட முடியல. என்னது இது, இதே நம்மளால தொட முடியல, இது என்ன மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்லான் இது என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு பதறான். ரஸ்லானா அடங்கிக்கிட்டே அவன் கையை வச்சு அவ தோல்ல ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் தப்பு நீ நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறானா. நம்ம பயாத்தரிஸ் ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ரஸ்லான் உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறான். நம்ம பயாத்தரிசும் உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான். இப்பவே ஒரு 2-3 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் அவருக்கு கான்சியஸ் திரும்ப வரலையே. அந்த ரெட் கலர் ரிங்கு அது என்னது? அத ரஸ்லான கூட ஒன்னும் பண்ண முடியாம தானே இருந்தாரு. காயப்பட்டு அவ கழுத்தை பார்த்துட்டு ரஸ்லான் அப்படின்னு அதை தொட்டு பார்த்து வருத்தப்படுறான். அந்த நேரத்துல ரஸ்லானுக்கு முழிப்பு வருதா. அப்படியே கண்ணை முழிச்சு மெதுவா பாக்குறான். நம்ம பயாத்தரிஸ் ரஸ்லான் நீங்க முழிச்சிட்டீங்களா, எனக்கு என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ரஸ்லான் பதட்டமா பயாத்தரிஸ் இது எங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க, அந்த ரிங்கு உங்க கழுத்தை நெரிச்சிருச்சு, சோ உங்க வாய்ஸை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ரஸ்லானுக்கு சோகம் ஆயிடுது. அப்படி சோகத்திலே இருக்கானா. சரி நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், நான் சொல்றது மட்டும் இப்ப கேட்டுக்கோங்க. நான் இந்த ரிங்கை பத்தி தான் இப்ப உங்ககிட்ட கேட்க போறேன். அதை பத்தி நீங்க ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் அது உங்க லைஃபையே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தா அதை நீங்க தலையாட்டுங்க, நான் புரிஞ்சுக்கிட்டா எந்த கேள்வியுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ரஸ்லானும் அதனால எந்த ஆபத்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். அந்த ரிங் உங்க கழுத்தை போட்டு நெரிச்சிருக்கு, இது நீங்க முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட பண்ணி மென்ஷன் பண்ணீங்க, அதனாலதான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ கரெக்டா கேட்டுட்டா போல. ரஸ்லானுக்கும் அது ஸ்ட்ரைக் ஆகி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். ஓகே, உங்க பாஸ்ட பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இந்த நாட்டுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரஸ்லான் இல்லைன்னு தலையாட்டுறான். ஓகே அப்படி இல்லையா, சப்போஸ் இப்ப நான் வந்து உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாம கண்டுபிடிச்சேன்னா அப்ப உங்க லைஃப் ஏதாவது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரஸ்லான் என்ன சொல்றப்பல இருக்கு, இப்படி வச்சுக்கலாமா, உங்களை பத்தி நான் வந்து சுத்தி வளைச்சு கேள்வி கேட்கிறேன், அப்ப உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரஸ்லான் வந்து இல்ல கண்டிப்பா முடியாது, பிகாஸ் ரொம்ப நர்வஸா கையெல்லாம் அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த இட்டனாசால என்னை பத்தி இந்த உலகத்துக்கு தெரிய வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரெலியானாவும் சரி சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, மீதியெல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பேசலாம், ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவன் எழுந்து போறான். ரஸ்லான் அவன் கையை உடனே பிடிச்சிக்கிட்டு ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உருகி சொல்றான். நான் இதெல்லாம் வந்து உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல, இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்ல வரேன், நீங்க பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க, முழுக்க முழுக்க உங்களோட தப்பு கிடையாது, என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி மட்டும் தான் நான் கவலைப்பட்டேன், அதனால தேவையில்லாம உங்களையும் வந்து கேள்வி கேட்டுட்டேன். அதுக்கு ரஸ்லான் அதெல்லாம் கேட்காம இதெல்லாம் நடந்திருக்காது என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கானா. பயாத்தரிஸ்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவனோட வலி புரிஞ்சுக்கிட்டு அவனை அப்படியே வந்து தலையை சாட்சி ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தடவி கொடுக்குறான். அந்த சீனே ரொம்ப வந்து குறுக்குமா மாறிடுது. நம்ம பயாத்தரிஸ்க்கும் ரஸ்லான் வந்து ஏகப்பட்ட பாசம் இருக்கு அப்படின்றது அங்க தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பயாத்தரிஸ் வெளியே நின்று ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கா. ரஸ்லானும் இருக்கான். இந்த வெதர் ரொம்ப கோல்டா இருக்குப்பா, அது எதனால, நேற்று மழை பெஞ்சதுனாலயா? எங்க கேபிட்டல்ல
வின்டர் சீசன்ல அங்க ஃபால்ஸ் எல்லாம் ரொம்ப கோல்டா இருக்கும். அந்த ஃபால்ஸ் அப்படி இருக்கேன்னு யோசிச்சா, பட் இங்க நார்மலாவே டெம்பரேச்சர் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து ரஸ்லான், இங்க வா பையா தெரிஸ், நீ இப்படியே நின்றுட்டு இருந்தானா உனக்கு கோல்டு ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அந்த கேப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தல மான்ஸ்டர் கிட்ட இருந்து அதை கொடுக்குறான். போட்டுக்கோ பையா தெரிஸ், அதை போட்டு வா, நல்லா குளு குளுன்னு இருக்கே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது அங்க பட்லர் ஏதோ எடுத்துக்கிட்டு உள்ள வராரு. இவர் கிரேஸ், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரஸ்லானும் அதை எடுத்து படிச்சுட்டு, இது ஒரு பார்ட்டிக்கான இன்விடேஷன் அப்படின்னு சொல்றான். ஆமா, இப்ப நம்மளோட ராஜாக்கு வேற பிறந்த நாள் வருது இல்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம ரஸ்லானும் என்னால நம்பவே முடியல, அந்த வயசானவன பிறந்தனால இந்த ஊரே செலிப்ரேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு வந்து அவரும் சரி எப்பவும் போல நான் இந்த லெட்டர் வேணாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவான்னு கேட்க, நம்ம ரஸ்லானும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்ல வர அதுக்குள்ளே பையா தெரிஸ் ரொம்ப உற்சாகமா, அப்ப நம்ம பார்ட்டிக்கு போறோமா, அதுவும் நம்ம ராஜாங்கத்துல நடக்கிற பார்ட்டிக்கா போறோம், நம்ம அட்டன் பண்றோம் தானே அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் ஸ்டார் விட்டுக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா கேட்க ரஸ்லான் அப்படியே பாக்குறான். நம்ம பட்லர், ஐயோ நம்ம மேடம் வர ரொம்ப எதிர்பார்க்கறாங்களே, ஆனா நம்ம கிரேஸ் போக மாட்டாரே அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிடுறானா. அவருக்கு அப்படியே தலையே வெடிச்சு போயிடுது. என்னது இது நம்ம கிரேஸ் தானா, இது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோமா, ஏதாவது பேயே பூந்துக்குச்சா என்ன அவருக்குள்ள அப்படின்னு சொல்லி அவர் அரண்டு போய் நிக்க, அப்பதான் நோட் பண்றாரு நம்ம ரஸ்லானோட முகத்துல அப்படி ஒரு காதல் பெருக்கெடுத்து ஓடுது. அதை பார்த்துட்டு அவரும் சிரிச்சுட்டே, ஓ ரொம்ப நல்லதா போச்சு, ஒரு மொத்தமா காதல்ல விழுந்துட்டாரு அவங்க மேல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவரும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பையா தெரிசா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கு, நான் ருத்ராவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஆட்டி சந்தோஷப்படுறாளா. ருத்ரான்றது 1000 வருஷம் பழமையான ஒரு கேபிட்டல். ஆக்சுவலா இது ஒரிசா கிங்டமோட கரண்ட் கேபிட்டலா இருந்துச்சு. அதுவும் அந்த கேபிட்டல் வந்து ரொம்ப சென்டர்ல இருக்கு சிட்டிக்கு. யாருக்காவது இது ஞாபகம் இருக்கா? நம்ம பையா தெரிஸ் பாஸ்ட்ல ஒரு தடவை பார்க்கும்போது ஒர்ஷா கிங்டம்க்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பால, அந்த ஒர்ஷா கிங்டம் தான் இது நான் நினைக்கிறேன். மோரோவர் இங்கதான் வந்து இந்த நாவலோட கதையே ஆரம்பிக்குது. நான் வந்து அந்த பிளேஸ்லாம் போய் சுத்தி பார்க்க போறேன் நேரடியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா ஜாலியா இருக்காளாம். அப்பதான் அவளுக்கு அந்த ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆமா இல்ல, இங்கதான் அவளும் இருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறாளா. இவாஞ்சலின் இந்த கதையோட உண்மையான ஹீரோயினி ரஸ்லான், காதல்ல விழ போற அந்த பொண்ணு. இருந்தாலும் ரஸ்லான் வந்து இந்த கதையில மெயில் லீடுக்கு ஒரு சப் மெயில் லீடா தான் இருந்தான். கடைசியில அவனால அவளை அடைய முடியல. அதை நான் நினைக்கும் போதெல்லாம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. பட் இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரஸ்லானை எப்படியாச்சும் இவாஞ்சலினை இம்ப்ரெஸ் பண்ண வைக்க ஹெல்ப் பண்ண போறேன். இப்பவே அவங்கள நான் வந்து கதைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திக்கிட்டா இந்த சான்ஸை வச்சு யூஸ் பண்ணி அவளை இந்த கதையோட ஹீரோவா மாத்த போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும், நாளைக்கு இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாலியா படுக்கிறா. பட் அவன் மனசெல்லாம் அவ்வளோ வலியா இருக்கு அதை சொல்லும் போதே. அட்லீஸ்ட் என்னால அவனுக்கு அதை தானே செய்ய முடியும், அதுவும் ரஸ்லான்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் மேல நம்ம காதல்ல விழுந்துட்டோம் அப்படின்றதே இன்னும் புரியாம என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எப்பதான் வந்து ரியலைஸ் பண்றா நம்ம ரஸ்லானை ரொம்ப விரும்புறோன்றத கூடிய சீக்கிரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம பையா தெரிஸும் ரஸ்லானும் இங்க இருந்து கேபிட்டலுக்கு மாறதுக்காக ஒரு மேஜிக் சர்க்கிள், அதாவது டெலிபோர்ட் ஆவாங்களே, இங்க இருந்து கண்ணிமிக்கிற நேரத்துல டெலிபோர்ட் ஆகி எங்க நினைக்கிறாங்களோ அங்க போயிடுவாங்க. சோ அந்த டெலிபோர்ட் ஆகிற இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாங்க. சோ இதுதான் நீ சொன்ன ஷார்ட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாள நம்ம ரெலியானா. அதுக்கு ரஸ்லானும், ஆமா இது ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள், இந்த மேஜிக் சர்க்கிள் ஏஷியன் டைம்ஸ்ல இருந்து இருக்கு, பட் இது வந்து இப்போ ஒர்க் ஆகிறது கிடையாது, அதனால கொஞ்சம் ரிஸ்க் தான் இதை ஆக்டிவேட் பண்றது, அதனாலே யாருமே இதை யூஸ் பண்ணவே முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி சொல்றானா. நம்ம பையா தெரிஸ், அப்ப இவனாலே ஆக்டிவேட் பண்ண முடியாம போச்சுன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாளா. உடனே நம்ம ரஸ்லானு, கவலைப்படாத எனக்கு இது நல்லாவே யூஸ் பண்ண வரும் அப்படின்னு சொல்றானா. நம்ம பையா தெரிஸ் ஆச்சரியமாயிதான், எப்படி இவன் மனசுல பழக்கத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறான், எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க நான் மனசுல நினைச்சத அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு நம்ம ரஸ்லானோ, நீ என்ன நினைக்கிற அது அப்பட்டமா உன் ஃபேஸ்லயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கையை நீட்டான். அதோட ரஸ்லானும் அப்படியே திரும்பி அந்த மேஜிக் சர்க்கிள்ல நிக்கிறான். ஏதோ முணுமுணுக்கிறான் மேஜிக் வேர்ட்ஸ். உடனே அந்த டெலிபோர்டேஷன் ஆன் ஆகி அதுல இருந்து ப்ளூ லைட் வருது, அப்படியே பறக்குது. ரிலியானாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ரிலியானாவும் கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிக்கிறான். காத்து பயங்கரமா வீசுது. நம்ம ரிலியானாவும் அப்படியே டைட்டா கண்ணை மூடிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே கம்மியாயிடுது. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. வா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டோமா அப்படின்னு சொல்ல, பையா தெரிஸ் பார்த்து நடக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்லான் சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த கேவ் வழியா வெளியில வராங்க. வெளியே வந்த உடனே சிட்டியோட அழகு அவ கண்ணுக்கு தெரியுது. நல்லா ஜொலிக்கிற மாதிரி ரஷ்ஷிங்கா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இங்க சூடாதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு அந்த ஃபீல்ட்ல பாக்குறான். அவங்களுக்கு வண்டி கரெக்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு போய் ஏறிக்கிறாங்க. அப்பதான் பையா தெரிஸ் நோட் பண்றா, ஓ வண்டி ஓட்டுறவரும் கோஸ்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரஸ்லானும், ஆமா அவனோட சோல் வந்து இங்கேயே அலைஞ்சுக்கிட்டு இருந்தது, பிகாஸ் அவனுக்கு ஆர்சஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதை விட்டுட்டு போக அவருக்கு சுத்தமா மனசு இல்ல, உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா சொல்லு, வேற ஒருத்தரை நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் அப்படியே பாவமா பாக்குற மாதிரி இருக்காரா. நம்ம பையா தெரிசா, இல்ல என்னால ஒருத்தருக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்காகவே அவர் அர்ப்பணிச்சுக்கிட்டாருல்ல,
அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வராலாம். பையா உனக்கு ட்ரெஸ் வாங்கலாம்னு இருக்கேன் நம்ம மேன்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பையா தைசா ஓகே சூப்பர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படியே அங்க மேன்ஷனை தான் காட்டுறாங்க. கிளீனா அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற பட்லரும் வந்து ஓகே டைம் வந்துருச்சு அவங்க வர நேரம் தான். முன்னாடிலாம் கிரேஸ் வந்து இந்த மேன்ஷன் இருக்கிறத பத்தி கவலையே போட மாட்டாரு. பட்ஜெட்ல போனாலும் சரி லாஸ்ட்ல போனாலும் சரி நான் அடிக்கடி அவரை பத்தி யோசிப்பேன். அவர் ஒரு ஓடாத வாட்ச் மாதிரி தான் அப்படியே நின்றுகிட்டு இருப்பாரு கடைசி வரைக்கும்னு நினைச்சேன். பட் இப்போ அவர் வாழ்க்கையில கிரேஸ் வந்து அவர் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ என்னால நம்ப முடியல அவங்க என்ன மாதிரியான பர்சன் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு அவங்க வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்து நல்லா அழகான ட்ரெஸ்ஸை போட்டு ரஸ்லான் இது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து இங்க ட்ரெஸ் ஷாப்ல வந்து நிக்கிறாளாம். பட் நம்ம ரஸ்லானா ஆர்வமா இன்னொரு ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கடைக்காரர் ரொம்ப குஷியா இருக்காங்களா, போதும் போதும் இதோட நம்ம 3 கடை வந்துட்டோம், இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்காளா. நான் ரஸ்லான் அவளை கண்டுக்கவே இல்லை. அவன் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸையே உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்க. என்னடா இது இவனுக்கு என்ன ஆச்சு, எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லையே, இந்நேரம் நான் இவ்வளவு அடமண்டா கத்தனதுக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்பான், என் பேச்சு கேட்டிருப்பானே. ஈவன் நான் அவன்கிட்ட சொன்னேன் என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு கூட இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் பணப்பையை எடுத்து நீட்டி நான் உனக்காக எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு வேற சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த அதிர்ச்சி சீனை காட்டிட்டு இப்போ அவன் கார்கிட்ட வந்து ரஸ்லான் நம்ம கேபிட்டல்ல ரொம்ப நாள் கூட இருக்க போறது கிடையாது, அப்புறம் எதுக்காக இந்த ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாளா. ரஸ்லானா இல்ல இது எல்லாமே உனக்கு சூப்பரா இருக்கு, நான் எப்படி வாங்காம போறது அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம பயாத்தரிஸ்க்கு அப்படியே வெக்க பொங்கிக்கிட்டு வருது. இதுதான் இவனோட ஒரிஜினல் கேரக்டர் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ல அம்பு வாங்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு எப்படி எப்படி இவன் வந்து எக்ஸைட்டடா இருக்கான் என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ரசிச்சு பாக்குறாளா. நம்ம ரஸ்லான் அப்போதான் உன்னிப்பாக ஒரு பிங்க் ட்ரெஸ்ஸை வந்து அந்த கிளாத் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த கடை ஓனர் வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை பத்தி. ஸோ இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம பயாத்தரிஸ் பெட்ல வந்து பொத்துன்னு விழுறா. ரொம்ப டயர்டாகி இருக்கா. அப்படியே சைடில் பார்க்குறா அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. இதெல்லாம் எப்படி நான் திரும்ப எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு இருக்க ரஸ்லான் அவள் பெட்டோட ஓரத்தில் வந்து உட்காரான். இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ரிலையானோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும். இருந்தாலும் எழுந்து ஆமாம் இந்த மாதிரி பேத்தனமாக நான் ஷாப்பிங் பண்ணதே கிடையாது, அதனால ரொம்ப டயர்டாக இருக்கு, பட் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்ல ரஸ்லானோட முகத்தில் ஒரு ஸ்மைல் தெரியுது. எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்கு, உனக்கு நல்ல பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸு பெஸ்ட்டான ஜுவல்லரி எல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சொல்கிறானா. நம்ம பயாத்தரிஸ்க்கு அப்படி என்னடா பண்ணிட்டோம் இவ்வளோ பாசமா இருக்கானேன்ற மாதிரி பாக்குறாளா. பரவாயில்ல ரஸ்லானோட மூடு சரியாகி இப்ப ரொம்ப ஜாலியா இருக்காரு. ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப டைட்டா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே சரி அப்படியே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறா. ரஸ்லானும் நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாம் ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூ, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அப்ப நான் வெளியே போவேனால உள்ளே ஜாலியா சாப்பிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நீ இங்கேயே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலைல நம்ம ரொம்ப பிஸி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாடா. நம்ம பயாத்தரிஸ்க்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. என்னது மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேணா ரஸ்லான் அப்படின்னு பயங்கரமா கத்துறா. அதுக்கு அடுத்த மறுநாளே பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பயாத்தரிஸோட ஃபேவரட் டெசர்ட் ஒன்று அங்கே இருக்கா. ரஸ்லான் ஆமா என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க, என்னால் இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காளா. உன் டைமை யாரும் எடுத்துக்கல பொறுமையாவே சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ரெலையானா ஒரு பைட் எடுத்து வாயில வச்சு வா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ரஸ்லானும் இது மட்டும் கிடையாது, நான் உனக்கு ஹோல் கேக்குமே ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் அங்கேயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ ஸோ மச், நீங்க எதையும் எனக்காக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். சரி இப்போ வந்திருக்கோம் நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு போக நம்ம ரெலையானா உடனே எழுந்துக்கிறான். நீங்க நான் போய் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வரேன், ஆக்சுவலா அங்க ஒரு கேக்கை நான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போறான். போகும்போது அந்த லிமிடெட் எடிஷன் கேக் ஒன்று இருக்கு, அதை எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணிடணும்னு ரொம்ப சந்தோஷமா போற வழியிலேயே அவளுக்கு அப்பதான் வருது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லையே, எப்படியாவது ரஸ்லானி இவாஞ்சலினையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த பேக்கரிக்கும் வந்து நின்னுறான். அந்த கேக்கும் இருக்கு. சரி நம்ம அவளை எங்கன்னு போய் கண்டுபிடிப்போம், அவள் என்ன செய்யறா என்ன பண்றானே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இப்போ செம டீ பார்ட்டியில போய் கலந்துப்போம், அங்க எங்கேயாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த கேக்கை கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவளை மாதிரி இன்னொருத்தவங்களும் எனக்கும் இந்த கேக்கு கொடுத்துருங்கன்னு வந்து நிற்க நம்ம இதில் எனக்கு ஷாக் ஆயிடுது. ஐயோ இதுதான் லாஸ்ட் பீஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓர கண்ணால பாக்குறாள சைட்ல. ஆனா அவளுக்கு வாங்க மிகப்பெரிய ஷாக்கு. பிகாஸ் அந்த பொண்ணு யாருன்றது நம்ம ரெலையானாக்கு தெரிஞ்சிருக்கு போல. இவ ஏஞ்சலிக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறா நம்ம ரெலையானா. அதோடவே இந்த சாப்டர் முடியுது. இன்னொரு புது கேரக்டர் வந்திருக்கு. இந்த கேரக்டரோட பேர் ஏஞ்சலிக்காவா. இவ யாரு என்ன அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். ஏஞ்சலா அவ வந்து கவுண்டோட கடைசி பொண்ணு, ரொம்ப ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவளை வந்து பணம் இருக்கிறதுனாலே கெடுத்து வச்சிருந்தாங்க. அவளோட ஒரே கனவு எல்லாமே மகாராணி ஆகணும். பட்
அந்த இளவரசன் வந்து நம்ம இவாஞ்சலினை லவ் பண்ணதுனால இவளை மொத்தமாகவே இக்னோர் பண்ணிட்டாங்க. அதனாலே கோவமான இவ எப்படியாவது அந்த இளவரசனோட காதலை அடைய இந்த கதையோட வில்லியாகி இவாஞ்சலினை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கதையை வில்லி அப்படின்னு சொல்லலாம். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. அப்பதான் வந்து நம்ம பயாத்திரிஸும் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வரா. ஓ பரவாயில்ல, நீங்க இந்த கேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்க என்னது எனக்கா, பட் நீங்க தானே இதை ஃபர்ஸ்ட் கேட்டீங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் வேற எதனா கூட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கன்வின்ஸ் பண்றாளா. சரி அப்போ வந்து நீங்க எந்த கேக் வேணும்ன்றீங்களோ அதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்றாளா. நம்ம பயாத்திரிசா அவளை முடிச்சுட்டே பாக்குறான். இது நிஜமாலே வில்லியா இருக்கிற ஏஞ்சல் அவ இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நோ தேங்க்யூ பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், அது வர வரைக்கும் நம்ம என்ன பேசிக்கிட்டே நிக்கலாமே அப்படின்னு சொல்ல பயாத்திரிசா ஓ அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேச ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இவளுக்கு புரியுது, ஓ நீ தான் அந்த அன்லக்கி கல்யாணம் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே வந்து ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன் ரொம்ப சாரி எப்படி தப்பா கேட்டுட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம பயாத்திரி சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இவங்க ஒரிஜினல் ஸ்டோரியில வந்த ஏஞ்சலியா மாதிரி இல்லை, இந்த ஏஞ்சலியாரும் பார்த்து கவனமா தான் பேசுறாங்க, ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க அவ்வளோ நர்வஸ்ல சுத்திட்டு சரி நான் வந்து இப்போ ஒரு டீ பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகேனா நீங்களும் அந்த டீ பார்ட்டியில கலந்துக்கோங்க, எனக்கு உங்களை ஹோஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல பயாத்திரிஸும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல அந்த கேக்கும் வந்துடுது. சரி அப்ப நான் உங்களுக்கு இன்விடேஷன் சீக்கிரம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றா. வெளியே போறாளா. ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல இவ்வளோ கண்டிப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவங்க சொல்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க வரும்போது நல்லா கம்ஃபர்டபுளா உங்களுக்கு எந்த ட்ரெஸ் இருக்கோ அதையே போட்டுட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாளா. நம்ம பயாத்திரிஸும் அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அவன் நம்ம கிட்ட வந்து பொலைட்டா இருக்க நடந்துக்கிறா போல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவளே முடிவு பண்ணிக்கிறாளா. பட் என்ன இருந்தாலும் சரி இது நல்லதுலயே முடிஞ்சிருச்சு, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் எப்படியாவது அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு இவாஞ்சலினை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். மறுநாள் காலையில அந்த பார்ட்டிக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கும் போதே நைட்டு ஃபுல்லா வந்து இந்த டீ பார்ட்டியில என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து புக்கா படிச்சு ஸ்டடி பண்ணியிருப்பா போல. ரொம்ப நர்வஸா இருக்கேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டீ பார்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக அப்பதான் வந்து நோட் பண்றா ரஸ்லான் வந்து அவளுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நர்வஸ்ல காத்துல பறந்தே போயிடுச்சு. ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓடி போய் சந்தோஷமா நிக்கிறாளா. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரஸ்லானும் உன்னை பார்க்கறதுக்காக தான் பயாத்திரிஸ் வந்தேன் அப்படின்னு சொல்றான். போற வழியிலே உன்னை நான் ட்ராப் பண்ணிடுறேன் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க ரியலி தேங்க்யூ ஸோ மச் ரஸ்லான் அப்படின்னு சொல்லிட்டு பயாத்திரிஸ் அவ கையை கொடுக்குறான். அப்புறம் வண்டியில ஏறி உட்காந்து அவ்வளோ போகிட்டு இருக்கா. முன்னாடியே ஏஞ்சலியா வந்து நின்றுகிட்டு இருக்கா. வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயாத்திரிஸ் தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்காக, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றான். நம்ம ரஸ்லானும் கிரீட்டிங்ஸ் பண்றான். அப்புறம் பயாத்திரிஸ் பக்கம் திரும்பி ஓகே உன்னை அப்புறமா வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறானா. ஓகே கண்டிப்பா அப்படின்னு நம்ம பயாத்திரிஸ் அவனை வழி அனுப்பி விடுறான். அவனும் அப்படியே நடந்து போறான் ஒரு மாதிரி தான். அப்புறம் இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஏஞ்சலியாவா ஓ அவர் தான் வந்து டியூக்கா, நான் அவரை பத்தி கேள்விப்பட்டதை விட பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா. அப்படியா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அவர் வந்து கோஸ்டோடவும் மான்ஸ்டர்ஸோடவும் வாழ்றதுனால அவர் ரொம்ப வந்து அரகண்டா இருப்பாரு, கொடுமை பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ரியலி அப்படிதான் எல்லாரும் திங்க் பண்றாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் உங்ககிட்ட ரொம்ப ஜென்டலா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. நம்ம பயாத்திரிஸ்க்கு அப்படியே பிளஷ் ஆயிடுது. நிஜமாலேவா அவனா அப்படின்னு சொல்லி பயாத்திரிஸ் அப்படியே நடந்து வராளா. சரி இப்போ நம்ம உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி ஹாலோட டோரை திறக்கிறா. அப்படியே பிரகாசம் வீசுது. இப்போதான் நம்ம பயாத்திரிஸோட மைண்ட்ல வந்து டீ பார்ட்டிலாம் வந்து இந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களா குரூப்பா உட்காந்து நிறைய இன்ஃபர்மேஷனை பத்தியோ அப்புறம் இந்த நாட்டில் இருக்க பேச்சுலர்ஸ் பத்தி பையனை பத்தி அப்புறம் அவங்களோட டேஸ்டஸை பத்தி பேசுவாங்க, எப்படி சொல்றது உட்காந்து கதை பேசுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு அதுதானே நம்மளும் நினைச்சோம். ஆனா இங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்பா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ ஒரே டார்ச்சர் பண்றாருப்பா அப்படின்னு சொல்ல இன்னொரு பொண்ணு அப்ப வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாலாம். அவங்க பேரண்ட்ஸாவது பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்க தான் சொல்றேன், எங்க அப்பா கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அங்க போய் சேர்த்து விடுறாரு அப்படின்னு சொல்ல வா எவ்வளோ ஓல்டு ஃபேஷன் அப்பாவா இருக்காரு உனக்கு அப்படின்னு சொல்றாங்களா. அப்புறம் நீ கேள்விப்பட்டியா நம்ம அரசர் இருக்காருல்ல அவர் ஏதோ டெவலப் பண்றாரா வெஸ்ட் சைட்ல அப்படின்னு சொல்ல ஆமா அது ஏரியால வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல நல்ல வேலை அங்க ஒரு லேண்ட் வாங்கி போட்டா அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. நம்ம பயாத்திரிஸ் எவ்வளோ ஷாக்கா இருக்கு, நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும் போது எனக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு டாபிக் ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த இளவரசன் இருக்காங்கல்ல இந்த வாட்டியும் அந்த பேலஸ்ல நடக்கிற பார்ட்டியில இருக்க மாட்டாருல்ல அப்படின்னு சொல்லி கேட்க
இல்ல இந்த வாட்டி இவாஞ்சலினும் அந்த பார்ட்டியில கண்டிப்பா இருப்பா. போன வாட்டி ஒரு தடவை பார்த்தேன், 2 பேரும் அப்படியே வாக்குவாதம் பண்ணி அடிச்சுக்காத குறைதான். நான் உண்மையிலேயே ஆசைப்படுறேன் அந்த பார்ட்டிக்கு இவாஞ்சலின் வரவே கூடாது, அவ வந்தாலே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தவங்களும் ஆமா ஆமா அவ தானே இந்த நாட்டோட பெரிய மந்திரவாதி ஆயிட்டா, அதுவும் இல்லாம க்ரௌன் பிரின்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. அப்போதான் எனக்கு என்னது இவாஞ்சலின் மந்திரவாதி ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்கிறா. ஏஞ்சலாவும் சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு தெரியாதா இதை பத்தி, அவ ரொம்ப ஃபேமஸ் ஆனவ, மந்திரவாதி டவர்ல அவளை ஜீனியஸ்ன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க, அவளை பத்தி தான் இந்த கேபிட்டலுக்குள்ள டாக்காவே ஓடுச்சு, ஏன்னா வந்து அவ க்ரௌன் பிரின்ஸ் கூடயும் வந்து ஒன்னா இருக்கா அப்படின்றதுனால. அப்படியா, எனக்கு இது எதுவுமே நாட்டுல இருந்த போது தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பயாத்திரிஸ் ஷாக் ஆயிடுறா. அவன் மனசுக்குள்ளேயே என்னது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நம்ம எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரியுது, ஓகே நம்ம நினச்ச மாதிரி தான் இது எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. இன்னும் இந்த கதை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளவே தப்பு தப்பான டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. இந்த கதையில் இவாஞ்சலின் வந்து மந்திரவாதின்றது கடைசியில் அந்த டீமன் கிங் வந்து அவனை சாகடிக்கிற போது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும், அது வரைக்கும் அவன் மறைச்சு தான் வச்சிருப்பா. பட் இவ ஆல்ரெடி ஒரு படையே உருவாக்கியிருக்கா மேஜிக்கை, அது இந்த டோட்டல் உலகத்துலேயுமே யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையாக மாறி இருக்கு. அதனால தான் அவளுக்கு ஜீனியஸ்ன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போவே வந்து இளவரசனை பார்த்துருக்கா, அவங்க ஆல்ரெடி வந்து லவ்வர்ஸ் மாதிரி தான் டாக் போயிட்டுருக்கு. இதில் ரொம்ப புரியாத வினோதமான விஷயம், அவளுக்கு ஏகப்பட்ட இனிமை இருக்காங்க. இவாஞ்சலின் வந்து இந்த மாதிரி கிடையாது, அவள் ரொம்ப பன்மையானவ, ரொம்ப தைரியமானவ, கரெக்டானவ, அதனால யாருமே வந்து அவளை வெறுக்கவே மாட்டாங்க, பிகாஸ் அவள் தானே மெயின் கேரக்டர். பட் இப்போ இங்கே பாரு, ஏஞ்சலாவோட கேரக்டரே இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாறி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறான். ஸோ அதோடவே இந்த சாப்டரும் முடியுது. இவ நினைக்கிறது வந்து இப்போது இந்த ஒரிஜினல் ஸ்டோரி அவன் நினச்ச மாதிரியே இல்லை, எல்லாமே மாறி போயிருக்கு. ஈவன் ஹீரோயினிலேருந்து வில்லியிலேருந்து எல்லாமே வந்து இவ பார்த்த டைரக்ஷனில் இல்லை. ஸோ இது எப்படி ரிலையானா புரிஞ்சுக்கிறா, ரிலையானா நினச்ச மாதிரி நடக்கலைன்னா என்னென்ன ஆகும், என்னென்ன விளைவுகள் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம்.